மகா சிவராத்திரி. சிவராத்திரி வழிபாடு அப்படின்றது இரவு நேரங்களில் 4 காலங்களில் சிவபெருமானுக்கு வழிபாடு நடக்கும். அது என்ன 4 காலங்கள் அப்படின்னா, பிரம்மா, விஷ்ணு, அம்பாள், தேவாதி தேவர்கள் எல்லாருமே சிவபெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய அந்த காலத்தை தான் 4 காலங்களாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன நேரம், அந்தந்த நேரத்தில் என்னென்ன அபிஷேகம் பண்ணணும், என்னென்ன நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணணும், அதனால் என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? முதல் கால வழிபாடு அப்படின்றது பிரம்மதேவர் வழிபட்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் 7:30 மாலை 7:30 துவங்கும். அந்த நேரத்தில் பால் அபிஷேகம் பண்ணலாம், சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் படைக்கலாம். இந்த பூஜை பண்ணுறதால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, கர்ம வினைகள் நீங்கி ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது காலம் மகாவிஷ்ணு வழிபட்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு 10:30 இந்த நேரம் துவங்கும். இந்த நேரத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியமாக பால் பாயாசம், கல்கண்டு சாதம் நம்ம சமர்ப்பணம் பண்ணலாம். இந்த முறையில் சிவபெருமான வழிபடும் பொழுது சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவது காலம் பார்வதி தேவி சிவனை நோக்கி வழிபட்ட காலம். இந்த நேரம் எப்போ துவங்குது அப்படின்னா, நள்ளிரவு 12 மணிக்கு மூன்றாவது காலம் துவங்குது. இந்த நேரத்தில் சுவாமிக்கு தேனால் அபிஷேகம் செய்து எல் சாதம் நெய்வேத்தியமாக படைச்சு வில்வ இலைகளை அர்ச்சனை பண்ணும் பொழுது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னும், துன்பம் நீங்கி இன்பம் சேரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்து 4வது காலம் தேவாதி தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள், 33 கோடி தேவர்கள் வழிபட்ட நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரம் அதிகாலை 4:30 மணிக்கு ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் கரும்பு சாறில் அபிஷேகம் செய்து வெள்ளை சாதத்தில் நெய் ஊற்றி நீங்கள் நெய்வேத்தியமாக சமர்ப்பணம் பண்ணலாம். இந்த மாதிரி 4வது கால பூஜையை செய்யும் பொழுது சகல தோஷங்களும் நீங்கி அஷ்டதிக்கு பாலகர்கள், நவகிரக நாயகர்களோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 4 காலத்துல பூஜை செய்யறது அப்படின்றது ரொம்பவுமே சிறப்பு. இது 4மே செய்ய முடியல அப்படின்றவங்க 3வது கால பூஜையாவது செய்திடுங்க. ஏன்னா இந்த நேரத்துல தான் சிவபெருமான் லிங்கோத்பவராக எழுந்தருளி மக்களுக்கு அருள் புரிஞ்ச நேரம். இந்த நேரத்தை மட்டும் தவற விட்டுடாதீங்க. இந்த வருஷம் மகா சிவராத்திரி விரதம் இருந்து கண் விழித்து சிவபெருமான வழிபட போறீங்களா? அப்ப மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் நம சிவாய கமெண்ட் பண்ணுங்க. சிவாய ஓம் நம சிவாய. நல்லதே நடக்கும்.